நீதிமொழிகள் 8:21 பாருங்கள். நீதிமொழிகள் 8:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் செய்யும் இருக்கும். அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி பேசணும்? நல்ல வார்த்தைகளா பேசணும். சொல்லுவேன் அறம்பாடியான வார்த்தைகளே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்ல வீட்டில் எப்போதும் கெட்ட வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் ஒரே சாபம் போடுற வார்த்தை. நீ விளங்க மாட்டா, அப்படி போவா இப்படி போவா, இப்போ அப்படி இப்படி சொல்லி நீ அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறது. அப்போ அந்த வீட்டினுடைய காரியங்களும் எப்படி தான் இருக்கும், அப்படி தான் என்ன செய்யுமா இருக்கும். ஆகையினால மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். அந்த ஏற்ற சமயம் அப்படின்னு சொல்கிறது சமயத்தை பற்றியோட பேசுகிறது. அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன செய்யணும் பேசணும். என்ன தேவையோ அதை என்ன செய்யணும் பேசணும். அதுதான் ஏற்ற சமயத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், எல்லாம் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு பாருங்கள், காற்று இருக்கும்போது தான் என்ன பழைய காலங்களில் என்ன செய்வாங்க, நெல்லெல்லாம் அப்படின்னு செய்வாங்க, தூத்துவாங்க. அப்போ அந்த மணி கீழே விழும், பதரெல்லாம் என்ன செய்திடும், ஓடி போயிடும். அப்போது அப்படி நம்முடைய அந்த உலக வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளெல்லாம் அது நமக்கு பயன் தரக்கூடியதாக நம்ம பேசணும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தமாக இருக்குது. பாருங்கள், அப்போது இப்படி சரியான நேரத்தில் ஏற்ற சமயத்தில் பேசி இந்த பைபிள் மூலமாக அநேக காரியங்களை சாதித்தவர்களை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி ஒரு சிலரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் எல்லாம் தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தான். ஆனால் அதை இந்த வசனத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும். பாருங்கள், முதல்ல யோசுவா 2:13 பாருங்கள். எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும். நமக்கு இந்த சம்பவம் நல்லாவே தெரியும், அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வராங்க. மோசே என்ன சொல்கிறாங்க, வழி நடத்தி வருவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கானான் தேசம் உங்களுக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆனால் கானான் தேசத்தில் எளிதாக அவங்க வர முடியாது. இடையில நிறைய ராஜ்யங்கள் என்ன செய்து இருக்குது. அப்படி வரும்போது தான் இந்த எரிகோவும் என்ன செய்யுது, எரிகோ பட்டணமும் இருக்குது. அப்போ அந்த பட்டணம் எப்படிப்பட்டது, அதில் உள்ள ஆட்கள் எப்படிப்பட்டவங்க, அதை நம்ம சீக்கிரமாக கைப்பற்றிடலாமான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆட்களை யார் அனுப்புகிறா, மோசே என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற ஜனங்களில் 2 பேர் என்ன செய்கிறாங்க, எல்லா இடமும் சுற்றி இந்த ராகாபுங்கிற வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, வந்துடுறாங்க. அந்த வந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்க பாருங்கள், அந்த பெண் அவள் என்ன செய்கிறான், தன்னுடைய உடலை விற்று சாப்பிட்ற ஒரு பெண்ணு, அசிங்கமான ஒரு பெண்ணு. நம்ம சொன்ன அப்படி தானே, அதை அவளை வேசின்னு சொல்லி பைபிளில் என்ன செய்யிருக்கு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண் மற்றவர்களுக்காக தன்னுடைய உடலை விற்று என்ன செய்ய சம்பாதிக்கிற ஒரு பெண். அப்படி இருக்கும்போது மோசமான உலக பிரகாரமும் மோசமான ஒரு பெண் தான். ஆனால் பாருங்கள், அவங்க வந்த உடனே அவள் தான் இந்த வார்த்தைலாம் சொல்கிறான். இங்கே என்ன உங்களை பற்றி, உங்களுடைய தேவனை பற்றி இங்கே எல்லாருக்கும் பயம் அனுப்பிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் ஏகத்திலிருந்து புறப்படும் போது உங்களுடைய தேவன் உங்களுக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்துங்க எல்லாரும் கதிகிழங்கி போய் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் இந்த எரிய பட்டணத்தை நீங்கள் கைப்பற்ற வரும்பொழுது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறா. பாருங்க, எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும். நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமான ஒரு அடையாளத்தை எனக்கு என்ன செய்யணும், தரணும் அப்படின்னு சொல்கிறா. பாருங்கள், அப்படி அந்த பாருங்க ஏற்ற சமயத்தில் அவள் சொல்லலாம். சரி, யாரோ வந்தாங்க, நம்ம ஒழிச்சு வச்சோம், சரி அவங்க தேடி வந்தோன்னே போங்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு சரியான ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி என்ன செய்யிட்டான், அவங்ககிட்ட என்ன செய்யிட்டான், வாங்கிடுறான். பாருங்கள், அப்படி இருக்கும் பொழுது, அப்படி இருந்தனால தான் எரிகோ மேலே அவங்க போர் தொடுக்கும்பொழுது அவளும் அவளுடைய குடும்பமும் என்ன செய்யப்படுது, காக்கப்படுது. அவங்க சொல்கிறாங்க, வந்தாள்கள் உன் வீட்டில் என்ன செய்யணும், ஜன்னலில் ஒரு சோப்பு கயிறை கட்டி வச்சிரு. அப்படி இருக்கும்போது அதை பார்க்கும்போது இது ராகாபுடைய வீடுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதை அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த ஏற்ற சமயத்திலே அவள் பேசின வார்த்தை தான். பாருங்கள், இயேசுவின் பிறப்பையின் வம்ச அட்டணையிலே அவள் பேர் என்ன செய்யுது வருது.